சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். കട്ട് പറഞ്ഞാൽ മനസ്സിലായോ? This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th to May 31st. சிறை என்பது சஃபரிங் தான். சிலருக்கு அது விளையாட்டு பூங்காவாக கூட மாறிடுச்சு. சிறைக்கு உள்ளே நீங்கள் போயிட்டு வரும்போது தான் எத்தனை பேர் தவறு செய்து அங்கே உள்ளே இருக்கிறாங்க, எத்தனை பேர் தவறு செய்யாமலேயே விசாரணை கைதியாகவே பல வருஷங்கள் உள்ளே இருப்பாங்க. சில சிஸ்டம்ஸ் மாறணுங்கிறது நமக்கு உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. நான் 93 நாள் உள்ளே இருந்துட்டேன். இங்கே ஒரு டைம் ஸ்கேல் இருக்குது, சிறைக்குள்ள ஒரு டைம் ஸ்கேல் இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. நீங்கள் வெளியில் 93 நாளுங்கிறது கொஞ்சம் ஈஸியாக போகிற ஒரு டைம். பட் சிறைக்குள்ளே நீங்கள் 93 நாளுங்கிறது ஒரு வருஷம் போல் உங்களுக்கு ஃபீல் ஆகும். யார் இந்த துப்பாக்கி சூடுக்கு அனுமதி கொடுத்தாங்களோ அவங்க குற்றவாளி. கூட எக்ஸ்ட்ரா நமக்கு நேரம் இல்லாமல் சரியில்லாத இருக்க டைம் என்ன சொல்லுவோம், முதலமைச்சராகவே இருந்தாலும் அவர் குற்றவாளியாகத்தான் கருதப்படணும்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டை போட்டேன். உடனே முதலமைச்சரை தூக்கில் ஏற்ற வேண்டும் என்று பாரிசாலன் பேசிவிட்டாருன்னு சொல்லி இந்த ஸ்டெர்லைட்டோட சேர்த்து ஒரு வழக்கு, இந்த வழக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணி குண்டாஸ் கொண்டு போனாங்க. கேஸ் ஸ்டடி எஃப்ஐஆர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், வேற லெவல். நீங்கள் அதெல்லாம் படிச்சிங்கன்னா பாரிசாலன் வேறு மாதிரி பார்ப்பீங்க. இந்த சினிமா படத்தில் வர ஹீரோ மாதிரி பார்ப்பீங்க. ஆமாம், அப்படி தான் எழுதியிருப்பாங்க. இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் அலறி அடித்து கொண்டு ஓடினார்கள். இதை கண்ட காவல்துறை பதறி அடித்து கொண்டு இவரை ஆயுத முனையில் கைது செய்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த எஃப்ஐஆர் இருக்கும். ஆயுத முனையில் உங்களுக்கு? ஆமாம், அப்படிதான் எழுதி வச்சிருக்காங்க. நீங்கள் போய் படிங்க அந்த எஃப்ஐஆர், அவ்வளோ சிரிப்பாக இருக்கும். சிறைக்குள்ள ரேப் கேஸில் பசங்க வருவாங்க. வெளிப்படையான உண்மை என்ன அப்படின்னா, பல பேர் அப்படி வர்றவங்களில் காதல். தமிழ்நாடு முழுக்க ஒரு மறைக்கப்பட்ட ஒரு உண்மை இருக்குது. அது என்ன அப்படின்னா, லவ் பண்ணிட்டு அவசரத்தில் ஓடி போகிற பல பேரோட லைஃப் ரேப் கேஸில் அவங்க விருப்பப்பட்டு தான் போயிருப்பாங்க. கூட காதல் பண்ணிட்டு ஓடி போயிருப்பாங்க. ஆனால் கடத்தல் கேஸில் போடுவாங்க. கூடவே அந்த பொண்ணு மைனராக இருந்தாங்கன்னு வைங்க, ரேப் கேஸ் சொல்லுவாங்க. இவங்களை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தான் கேஸே இருக்கும் அந்த பையன் மேலே. அந்த பொண்ணுங்களே அழுதுட்டு பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்த உண்மைகள். அதில் அதிகமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிப்புக்குள்ளாய் கொண்டு இருக்கிறார்கள். யாரும் பேசுறது. பாரிசாலனின் சிறை அனுபவம் எவ்வளோ நாள் இருந்தோம், எங்கே இருந்தோம், எப்படி இருந்தது? வேலூர் சிறை 3 மாதங்கள் 93 நாட்கள் இருந்தேன். வேலூர்னாவே உங்களுக்கு தெரியும், சூரியனுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அது வெயில் காலத்தில் தான் இருந்தேன். ஸோ அந்த மாதிரியான சஃபரிங் இருக்கும் உங்களுக்கு. சிறை என்பது சஃபரிங் தான். நீங்கள் அது சிலர் அது நம்மளை செதுக்கிற இடம், இந்த இடம் அந்த இடம்பாங்க. அது எல்லாமே நம்மளோட இண்டிவிஜுவல் தாட் ப்ராசஸை பொறுத்து தான். உங்களுடைய சிந்தனையை உங்களோட உளவியலை பொறுத்து தான் சிறை எப்படி அப்படிங்கிறது. சிலருக்கு அது விளையாட்டு பூங்காவாக கூட மாறிடுச்சு. நிறைய பேர் சும்மா வெளியில் சம்பாரிச்சிக்கிட்டு சோறு இதெல்லாம் என்ன கஷ்டமாக இருக்குது. சிறைனா 3 நேரமும் சோறு, பிரச்சனை இல்லாத லைஃபு, யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. சுற்றி காவலர்கள் பாதுகாப்போட ஜாலியாக வாழ்ந்துட்டு உள்ளே வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு குரூப் இருக்குது. அந்த மென்டாலிட்டியில் இருக்கிறவங்களும் சிறைக்குள்ளே இருப்பாங்க. அப்படியே வெளியிலேயே போக மாட்டாங்க. வெளியில் அப்படியே போனாலும் ஒரு வாரம் 2 வாரத்தில் வேற ஒரு கேஸில் உள்ளே வந்துடுவாங்க. அது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அவங்க திருட்டுத்தனம் பண்ணிட்டு வந்துடுவாங்க, கொள்ளையடிச்சிட்டு தான் வராங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. அது ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு திரும்ப 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 கேசஸ் விழுந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள கைது பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சிறைக்குள்ளே நீங்கள் போயிட்டு வரும்போது தான் எத்தனை பேர் தவறு செய்து அங்கே உள்ளே இருக்கிறாங்க, எத்தனை பேர் தவறு செய்யாமலேயே விசாரணை கைதியாகவே பல வருஷங்கள் உள்ளே இருப்பாங்க. சில சிஸ்டம்ஸ் மாறணுங்கிறது நமக்கு உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. ஏன்னா இப்போ தண்டனை கைதிகள் இருப்பாங்க. இப்போ தண்டனை கைதிகளுக்கு யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு ஒரு தனி பிளாக் இருக்கும். அதே போல் விசாரணை கைதிகள் நீதிமன்ற விசாரணைக்குள்ளே இருக்கிறவங்கள இது பண்ணுவாங்க. இந்த விசாரணை கைதியாகவே இருக்கக்கூடியவர்கள் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம், நான் அதிகபட்சமாக ஒரு ஆள் 9 வருஷம்னு நினைக்கிறேன். விசாரணை கைதியாகவே 9 வருஷத்துக்குள்ளே இருக்காங்க. இதுக்கு அவங்க தண்டனை பெற்று தண்டனை கைதியாக கூட மாறிக்கலாம். அப்போ அந்த மாதிரிலாம் உள்ள ஆட்கள் இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு சிஸ்டமில் கண்டிப்பாக மாற்றம் வேணுங்கிறது உணர முடிஞ்சுது. அங்கே விசித்திரமான மனிதர்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் இருக்கும். அப்புறம் ரியாலிட்டி உங்களுக்கு சிறைக்குள்ளே போனதுக்கப்புறம் நிறைய புரிய வரும். நீங்கள் வெளியில் பார்க்கும்போது ஒரு கொலைகாரர் இல்லை ஒரு நாளாங்க சிறையில் இருந்தப்போ இங்கெல்லாம் சுற்றி உட்காந்துலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்னங்க பண்ணீங்கன்னா, இந்த ஸ்டெர்லைட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன், கொஞ்சம் ஒரு கடுப்பில் இருந்தாங்க. அப்புறம் நம்ம போகிற இடத்துல ஒரு ஆளை வச்சு அடித்தாங்க. திரும்ப நான் அடித்து தொலைச்சிட்டேன் கோவத்தில். உடனே தூக்கி நான் தான் எல்லாரையும் போட்டு அடித்தேன் அப்படின்னு சொல்லி கேஸை போட்டு விட்டாங்க. அதில் அந்த கேஸ் ஸ்டடி எஃப்ஐஆர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், வேறு லெவல். நீங்கள் அதெல்லாம் படிச்சிங்கன்னா பாரிசாலன் வேறு மாதிரி பார்ப்பீங்க. இந்த சினிமா படத்தில் வர ஹீரோ மாதிரி பார்ப்பீங்க. ஆமாம், அப்படி தான் எழுதியிருப்பாங்க. நான் உள்ளே வரேன், நான் கடைக்குள்ளே வந்தோடனே அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராலாம் அப்படியே பார்வையிலே உடச்சி எரிஞ்சிடுறேன். சிசிடிவி எல்லாம் உடஞ்சிருச்சான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேக்கப் எல்லாத்தையும் உடச்சிட்டேன் நான். சரி, உடைக்கிற ஃபுட்டேஜ்னாச்சும் இருக்கணும்ல, அதெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் உடச்சிட்டேன். அதனால் சிசிடிவி கேமரா எதுவும் இல்லை.
உள்ளே போனோடனே கிட்டத்தட்ட 30-40 பேர் அந்த கடையில் வேலை செஞ்சுருக்காங்க. அந்த 30-40 பேரையும் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி விட்டு அவர்கள் அத்தனை பேரையும் நான் அடித்து விட்டேன். அவர்களுக்கு கைகால் முறிவு, ஃப்ராக்சர்ஸ் போன்ற 10 விதமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் 10 விதமான உடல் ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு. அதனால் அவங்கெல்லாம் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க. இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் வந்து அலறி அடித்து கொண்டு ஓடினார்கள். இதை கண்ட காவல்துறை பதறி அடித்து கொண்டு இவரை ஆயுத முனையில் கைது செய்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த எஃப்ஐஆர் இருக்கும். ஆயுத முனையில் உங்களை கைது ஆமாம், அப்படி தான் எழுதி வச்சிருக்காங்க. நீங்கள் போய் படிங்க அந்த எஃப்ஐஆரை, அவ்வளோ சிரிப்பாக இருக்கும். இந்த எஃப்ஐஆரை போட்டுக்கிட்டு கூட இன்னொரு கேஸு, ஸ்டெர்லைட் வழக்கு. ஸ்டெர்லைட்டு இந்த இதுக்காக முதலமைச்சரை வந்து தூக்கு மேடை ஏற்றணும்னு பேசிட்டேன் அப்படிலாம். நான் ஆக்சுவலாக என்ன சொன்னேன்னா, யாருடைய உத்தரவின் பேரில் அந்த துப்பாக்கி சூடு நடந்ததோ அவரும் குற்றவாளியே. ஏன்னா அது சட்டத்தின் அடிப்படையில் அந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியிருக்க வாய்ப்பே கிடையாது. இவன் ப்ரிவென்டிவ் ஷூட்டிங்னாங்க. ப்ரிவென்டிவ் ஷூட்டிங்க்கு பொசிஷன் எடுத்து வண்டியில் ஏறிலாம் சுட முடியாது. ஸோ அது வந்து சட்டத்தின் அடிப்படையில் இந்த இதில் யார் வந்து இந்த துப்பாக்கி சூடுக்கு அனுமதி கொடுத்தாங்களோ அவங்க குற்றவாளி. கூட எக்ஸ்ட்ரா நமக்கு நேரம் இல்லாமல் சரியில்லாத இருக்க டைம் என்ன சொல்லுவோம், முதலமைச்சராகவே இருந்தாலும் அவர் குற்றவாளியாகத்தான் கருதப்படணும்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டை போட்டேன். உடனே முதலமைச்சரை தூக்கில் ஏற்ற வேண்டும் என்று பாரிசாலன் பேசிவிட்டார்னு சொல்லி இந்த ஸ்டெர்லைட்டோட சேர்த்து ஒரு வழக்கு. இந்த 2 வழக்கு. அதுக்கப்புறம் வந்து முன்னாடியே என் மேலே வந்து இந்த தெலுங்கர்கள் வரலாறு இதெல்லாம் வந்து கட்டபொம்மன் கொள்ளைக்காரன்னு பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு வழக்கு. இந்த வழக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணி குண்டாஸ் கொண்டு போனாங்க. அப்போ அந்த குண்டாஸ் வந்து குண்டாஸ்னால் நிறைய பேருக்கு வந்து ஒரு புரிதல் கிடையாது. குண்டாஸ் யார் யார் மேலே போடணும், யார் யார் மேலே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து சில வழிகாட்டல் வச்சுருக்கு. அந்த வழிகாட்டலின் அடிப்படையில் குண்டாஸ் வந்து கஞ்சா கடத்துபவர்கள், இப்போ ஒருத்தரை தூக்கி பாவம் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, அது ஒன்று. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள், விபச்சாரத்தை செய்பவர்கள், அதுக்கப்புறம் வந்து ரவுடிசம் கேங்ஸ்டரிசம் பண்ணுறவங்க, இதில் பல கேசஸ் வாங்கினவங்க. இந்த இதுலேயும் ஒரு இதில் எல்லாம் இல்லை, இதில் பல கேசஸ் அவங்க மேலே இருக்குது பெண்டிங்கில். அப்படிப்பட்டவர்கள் சமூகத்தில் வெளியில் இருந்தால் பொதுமக்களுக்கு ஆபத்து. அப்போ பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய இந்த நபர்களை நம்ம கைது பண்ணலாம். அதான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சொல்கிறது குண்டாஸ். இந்த சட்டத்துக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறைந்தபட்சம் 5-6 கேசஸ் இருக்கணும். அந்த கேசஸ்லாம் வந்து விசாரணையில் இருக்கணும். இந்த மாதிரிலாம் வரையறைகள் முன்னாடி இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் பீரியடில் அரசியல் குற்றவாளிகளை கைது பண்ணி ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் கொண்டு வரணுங்கிறதுக்காகவே ஒரு கேஸ் இருந்தாலுமே குண்டாஸ் போட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அதில் முடிஞ்சது ஜனநாயகம், இந்தியாவோட ஜனநாயகம். எந்த அரசியல்வாதி கைதாகி உள்ளே போனாலும் அவர் எப்படியாவது மினிமம் குறைந்தபட்சம் 3 மாதம்னாச்சும் உள்ளே உட்கார வைக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அவங்கள் மீது குண்டாஸ் என்பது ஏவப்படுகிறது. இது நடைமுறையாகவே இருக்குது. இதில் குண்டாஸ் வந்து நீதிமன்றம் போடுறதில்ல. குண்டாஸை பொறுத்த வரைக்கும் வந்து கலெக்டர்ஸ் அவங்க கையெழுத்து போடணும். கலெக்டர்ஸ் கையெழுத்து போட்டு நீதிமன்றத்துக்கு ஒரு காப்பி அனுப்புவாங்க, நாங்கள் இவரை ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில். இப்போ நீதிமன்றம் வந்து நமக்கு 2 ஆப்ஷன் வைக்கும். ஒரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 மாதத்தில் வரும் அந்த ஆப்ஷன். ஒன்ஸ் குண்டாஸ் உங்கள் மேலே போடப்பட்டதுக்கப்புறம் ஒரு 30 நாள் 35 நாளில் ஃபஸ்ட் ஆப்ஷன் அது வந்து அறிவுரை கழகம்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் குண்டாஸ் போர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த போர்டில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு நீதிபதிகள் இருப்பாங்க, ரிட்டையர்டு உயர்பட்ச காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் சமூகத்தில் ரொம்ப அறியப்படக்கூடிய அதிகாரத்திலிருந்து ரிட்டையர் ஆன கொஞ்சம் மதிக்கப்படக்கூடிய டாக்டர்ஸு, கவர்மெண்ட் டாக்டர்ஸ், இந்த மாதிரியான ஆட்கள் வந்து ஒரு 3 பேர் கொண்ட கமிட்டியாக அது இருக்கும். அது மாறிக்கிட்டு இருக்கும், ஒருத்தங்க மாறுவாங்க. அந்த கமிட்டிக்கிட்ட இந்த குண்டாஸ் ஃபைல்ஸ் வந்து போகும். அவங்க இதை படித்து பார்த்துட்டு ஆமாம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மைதான், இந்த குறிப்பிட்ட நபரால் சமூகத்திற்கும் உலகத்திற்கும் இந்த பேர் அண்டத்திற்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்குது, அதனால் இவரை வந்து சிறையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு உத்தரவு கொடுப்பாங்க. அந்த உத்தரவின் பேரில் அந்த போர்டில் இந்த குண்டாஸ் செல்லுமா செல்லாதாங்கிற முடிவு வரும். செல்லுது அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறது. இந்த ரிட் பெட்டிஷனை உயர்நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணலாம். உயர்நீதிமன்றத்தில் இவர் மீது போடப்பட்ட குண்டாஸ் என்பது செல்லாதுன்னு சொல்லி நம்ம அங்கே வாதிட்டு நீதியை நிலைநாட்டிக்கணும். ஸோ இதுதான் இருக்கிற 2 ஆப்ஷன். இது 2ல் வெளியில் வந்தால் தான் உண்டு. ரிட் பெட்டிஷனில் உடஞ்சி வெளியில் வந்தால் உண்டு, இல்லை போர்டில் உடஞ்சி வெளியில் வந்தால் உண்டு. போர்டு தான் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நமக்கு கொடுக்கப்படுறது. இப்போ எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா போர்டில் உடஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ நம்ம போய் குண்டாஸ் ஃபைலில் போட்டாங்க, அவங்க இருக்க அந்த ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் தானே, போலீஸ்காரங்கலாம் பார்த்தாங்க, படித்து பார்த்துட்டு என்னை அப்படியே மேலே எங்கேயும் பார்த்தாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க, ஸ்டெர்லைட்டில் ஏதாவது பேசுனீங்களா, ஸ்டெர்லைட் ப்ரொட்டஸ்ட்டில் ஏதாவது பேசுனீங்களான்னா ஆமாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அதில் அந்த கேஸ் ஆடடாக இருக்குல்ல, அதாவது மண்டையில் இருக்கக்கூடிய கொண்டையை மறத்து விட்டோங்கிற மாதிரி சேர்த்து அந்த கேஸையும் போட்டு வச்சிருந்தனால அவங்களுக்கு படிக்கும்போது தெரிஞ்சிருச்சு இது பொலிட்டிக்கல் ரிவெஞ்ச் கேஸுன்ட்டு. படிச்சுட்டு என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க. அப்புறம் என்னோட கல்வி தகுதி இதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் எங்கள் அப்பாவும் யாராவது அதாவது உங்கள் கூட இன்னொருத்தவங்க யாராவது வரலாம், உங்கள் ஃபாதர் உங்கள் மதர் யாராவது ஒருத்தவங்க இருக்கலாம், அவங்கக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்பாங்க, இது என்னங்க எப்படி அப்படின்ட்டு.
எங்கள் அப்பாட்ட கேட்டாங்க, நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க என்ன? அவர் சொல்லிட்டாரு, நான் ஹெச்எம்ங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படி இப்படின்ட்டு. சரிங்க அப்படின்னா அப்புறம் எந்த ஊர் என்ன அப்படிலாம் கேட்பாங்க. கேட்டுட்டு அப்புறம் எப்படி இங்கே எது இந்த டிஸ்கஷன் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்கிட்ட இந்த முக்கியமான கேள்வி ஸ்டெர்லைட் அப்படின்ட்டு சொல்லிட்டு, ஏங்க இந்த வயசுலலாம் இதெல்லாம் பேசிட்டு அவ்வளோதான் என்கிட்ட பேசினாங்க. அப்போயே எனக்கு புரிஞ்சிருச்சு, சரி ஓகே அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு இது என்ன அப்படின்ட்டு. அதே போல் எனக்கு போர்டில் உடஞ்சிருச்சு. இப்போ இந்த போர்டில் உடஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன ஆப்ஷன்னா, இந்த மாதிரி குண்டாஸ் போட்டு என்னை வந்து சிறைப்படுத்தி எனக்கு களங்கம் விளைவித்தார்கள்னு சொல்லிட்டு நம்ம ரிட் பெட்டிஷன் போட்டு யாரெல்லாம் அந்த குண்டாஸுக்கு கையெழுத்து போட்டாங்களோ கொண்டு நம்ம பழி வாங்க முடியும். ஆனால் நம்ம அதை நடவடிக்கை எடுக்க முடியும். அது அப்புறம் அது எதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க? ஸோ அது பழிவாங்கல் நடவடிக்கை மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து அதிகாரிகள் மேலே இருக்க அழுத்தத்தினால செய்கிறது. இப்போ எனக்கு அந்த குண்டாஸில் கையெழுத்து போட்ட அதிகாரிகளாக இருக்கட்டும், காவல்துறை காவலர்கள் அந்த ஃபைலை ரெடி பண்ண காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அழுத்தத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள். இதில் நான் வந்து சிறைக்குள்ளே போய்ட்டு சில சட்ட நுணுக்கங்களை கற்றுக்கிட்டேன். என்னோடய குண்டாஸ் ஃபைல் வந்து என்கிட்ட கையெழுத்து போடுறதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த குண்டாஸ் வந்து நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னா தான் கையெழுத்து போடணும். இந்த குண்டாஸை நான் ஏற்றுக்கிட்டு நான் அந்த டிடென்ஷனில் உள்ளே இருக்கேன் அப்படிங்கிறனால தான் நான் கையெழுத்து போடணும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறையில் வந்து அதை அவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிடுவாங்க. ஏன்னா நீங்கள் அவங்க சரி இதில் கையெழுத்து போடுங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? படித்து பார்க்காம கையெழுத்து போடுவீங்க. அது இவ்வளோ பெரிய பண்டில் இருக்கும் உங்களுக்கு. ஒரு குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 100 பக்கத்துக்கு மேலே இருக்கும் அந்த ஃபைலு. அதில் என்ன வேணாலும் கதை அடிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணி கையெழுத்து போடுற கணக்கு இது. என்கிட்ட வந்து அங்கே சிறையில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் வந்து இதை கையெழுத்து போடுங்க அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு முன்னாடி அங்கே உள்ளே இருந்த ஒரு சில சட்டம் தெரிந்தவர்கள் அங்கே சிறைக்குள்ளே இருப்பாங்கல்ல தண்டனை கைதிகள், அவங்ககிட்டலாம் நான் அந்த குண்டாஸ் போட போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் போய் விசாரிச்சுட்டேன் என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த ஃபைல் வரும், அந்த ஃபைலில் மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி கையெழுத்து போட்டுறாதீங்க. நீங்கள் அது அக்செப்ட் பண்ணலன்னு கூட நீங்கள் அனுப்பலாம், கையெழுத்து போட்டு அக்செப்ட் பண்ணிடாதீங்க. ஆனால் இங்கே மிரட்டி கையெழுத்து போட வைப்பாங்க. மிரட்டுறதுன்னு இல்லை, கையெழுத்து போட சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அங்கே சிறைக்குள்ளே இருப்பீங்க, உங்களுக்கு உள்ளே என்ன நடந்தாலும் கேட்குறதுக்கு நாதி கிடையாது. ஸோ எல்லோரும் கையெழுத்து போட்டுருவாங்க மோஸ்ட்லி. என்னுடைய கொஞ்சம் மூளை வந்து யோசிக்க ஆரம்பித்தது. சரி ஓகே வில் ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், கையெழுத்து போட சொன்னாரா சார், இங்கே நின்றுக்கிட்டு கையெழுத்து போட சார், மாதிரி அப்படி உட்காந்து கையெழுத்து போட்டலாமா அப்படின்னு கேட்டேன். சரிப்பா போடுப்பா அப்படின்ட்டாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு வேகமாக எழுதுனேன் குண்டாஸ் ஃபைலில். 3 குண்டாஸ் ஃபைல்லையும் 3 பேப்பரையும் எடுத்து வச்சுட்டு 3 காப்பி இருக்கும் முதல்ல. இந்த 3 காப்பிலையும் நான் கையெழுத்து போடணும். இந்த 3 காப்பியில் ஒரு காப்பி வந்து ஜட்ஜுக்கு போர்டுக்கு போகும், இன்னொரு காப்பி வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிடும், அது தலைமைச் செயலகத்துக்கு போகும். ஆக்சுவலாக ஒரு காப்பி தலைமைச் செயலகத்துக்கு போகும், இன்னொரு காப்பி வந்து வெளியில் இருக்கக்கூடிய காவல்துறை கிட்ட போகும். ஸோ இந்த 3 காப்பி, இந்த 3 காப்பிலையும் நான் தான் கையெழுத்து போடணும். இல்லை இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, குண்டாஸ் காப்பி இந்த வருது பார்த்தீங்களா, இந்த 3 காப்பிலையும் கலெக்டர் கையெழுத்து போட்டிருப்பாரு. ஓகேவா, திரும்ப போய் இந்த காப்பிக்கு அவங்களாம் கையெழுத்து போட்டு முடிச்சுட்டு தான் என்கிட்ட வரும். நான் என்ன பண்ணேன், உட்காந்துட்டு அந்த குண்டாஸ் ஃபைல்லையே சொல்லப்பட்ட அத்தனை குற்றமும் போய், இதற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இதை வந்து திட்டமிட்டே பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த அரசு வந்து என் மீது ஏவப்படக்கூடிய ஒரு இதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு பேரா ஃபர்ஸ்ட் லைன் எல்லாம் எங்கெங்கெல்லாம் அந்த கலெக்டர்ஸு இவங்கெல்லாம் கையெழுத்து போடுவாங்களோ, எங்கே சீல் இருக்குமோ அந்த அதுக்கு கீழே எழுதிட்டு இந்த குற்றங்களை நான் ஒப்புக்கொள்ளவில்லைன்னு சொல்லி என்னோட சைன் அண்ட் டேட் ஆஃப் த குண்டாஸ் எனக்கு எப்போ அந்த புக்கு கொடுக்குறாங்கங்கிறது சேர்த்து எழுதினேன். அதில் அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குண்டாஸ் ஃபைல் போடப்பட்டு ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு டைம் இருக்குது, அதுக்குள்ளே என்கிட்ட கையெழுத்து வாங்கணும். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த டேட்டில் கையெழுத்து போடுங்கலாம் சொல்ல மாட்டாங்க, உங்கள்கிட்ட கையெழுத்து மட்டும் வாங்கிக்குவாங்க, இவங்க டேட்டில் எழுதிக்குவாங்க. ஓகேவா, இதெல்லாம் என்கிட்ட விசாரிச்சுட்டேன். நான் என்ன பண்ணேன், சரி ஓகே சொல்லிட்டு டேட்டை கரெக்டாக எழுதி அந்த கையெழுத்துக்கும் ரொம்ப நெருக்கமாக எந்த ஒரு கரெக்ஷன் பண்ணாலும் டேட்டோடு சேர்ந்து கையெழுத்து. ஏன்னா அந்த டேட் கிவன் என்னைக்கு என்கிட்ட அந்த குண்டாஸ் ஃபைல் கொடுக்கப்படுது அதுவே அந்த டைம் பாராய் தான் என்கிட்ட வருது அப்படிங்கிறது. அதாவது கலெக்டர் போட்ட கையெழுத்தோட டேட்டுக்கும் எனக்கும் அது ஒரு 4 நாள் நினைக்கிறேன், அந்த 4 நாள் 5 நாள் அந்த டைம் எனக்கு சரி ஞாபகம் இல்லை. பட் அந்த இது பாராக இருந்துச்சு எனக்கு அந்த டைமில். ஸோ சட்டத்துக்கு புறம்பாக தான் இந்த குண்டாஸ் போடப்படுறதுன்னு அது ஒரு பிரேக்கிங் இது. அதெல்லாம் கரெக்டாக டேட் அந்த எல்லாம் கையெழுத்து போட்டுட்டு மிச்சம் எல்லா பேஜஸ்லேயும் வந்துட்டு சி த ஃப்ரண்ட் பேஜ்னு சொல்லி ஒவ்வொரு பக்கமாக முடிஞ்ச வரைக்கும், அதுவும் 3 ஃபைல் இருக்குது, 3 ஃபைலையும் எழுதணும்ல. ஏன்னா ஒரு ஃபைல் இருந்தால் கூட அதை தூக்கி ஜட்ஜுக்கோ இல்லை கலெக்டருக்கோ மாற்றிக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்னென்னா 3லேயும் ஐடென்டிக்கலாக எழுதணும். 3லேயும் டக்குன்னு எவ்வளோ வேகமாக எழுதணும் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு அவர் கொஞ்ச நேரம் அவர் எங்கேயோ போயிட்டார் வேறு அந்த கையெழுத்து வாங்க வேண்டியவர். அந்த காவல்துறை அதிகாரி போயிட்டு கொஞ்சம் என்ன இந்த தம்பி இன்னும் கையெழுத்து போட்டுருக்கு அப்படின்ட்டு வந்தார். தம்பி என்ன பண்ணுறீங்க எடுத்து படிச்சு என்ன தம்பி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு. என்னங்க சார் கையெழுத்து போடுவேன். அது சரி என்னப்பா எழுதியிருக்கேன் என்னென்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோங்கிறாங்க.
அதுக்கப்புறம் அது இரவு நேரத்தில் சூப்பரண்ட் வரைக்கும் அங்கே போய் அவங்க என்ன அப்படின்னா நான் என்ன சொன்னேன், இல்லைங்க இது என் லைஃபே போச்சுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு அதிகாரி, நீங்கள் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. இது வந்து நாளைக்கு உங்களோட உறவினருக்கோ இதுக்கோ நடந்தால் இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா? இப்போ நான் இதை அக்செப்ட் பண்ணி எப்படி நான் வந்து கையெழுத்து நான் போடாமல் நான் ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் போட போகிறதில்ல. நான் அதை அக்செப்ட் பண்ணவும் முடியாது. அதனால் நான் இதை பண்ணிட்டேன். ஸோ நான் உள்ள ஃபுல்லாக டீட்டெயில்டாக எழுதிட்டேன். இந்த காப்பி தான் ஜட்ஜுக்கிட்ட போகும். ஜட்ஜு பார்ப்பார். குண்டாஸ் ஃபைல் டேக்கன் கிவன் இந்த டேட்டு எல்லாத்தையும் பார்ப்பார். அதில் நான் எழுதியிருக்கிறதும் கொட்டை எழுதி வச்சுட்டேன். அது இங்கிலீஷில் தான் எழுதினேன். ஏன்னா வந்து தமிழ் எழுதுனா சில ஜட்ஜஸ்க்கு மேபி தமிழ் தெரியாத ஜட்ஜும் கூட இருக்கலாம். அதனால் ஆங்கிலத்தில் தான் எழுதி வச்சேன். அப்போ பார்த்துட்டு குண்டாஸ் நிற்கலை. குண்டாஸ் வந்து போர்டில் அறிவுரை கழகத்துலேயே எனக்கு உடஞ்சிருச்சு. உடஞ்சோடனே ஒன்ஸ் குண்டாஸ் உடஞ்சோடனே அந்த காப்பியே கொண்டு போய் ஹைகோர்ட்டில் இதெல்லாம் கொடுத்தோம்னா பெயில் கிராண்ட் பண்ணிட்டாங்க. இதில் என்னென்னா, ஒரு சட்டம் நினச்சா யாரையும் நீங்கள் குற்றமே செய்யலை, உங்கள் பக்கம் நீங்கள் நியாயமே இருந்தாலும் உங்களை குறைந்தபட்சம் நான் வந்து 93 நாள் உள்ளே இருந்துட்டேன். இங்கே ஒரு டைம் ஸ்கேல் இருக்குது, சிறைக்குள்ள ஒரு டைம் ஸ்கேல் இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. நீங்கள் வெளியில் வந்து 93 நாளுங்கிறது கொஞ்சம் ஈஸியாக போகிற ஒரு டைம். பட் சிறைக்குள்ளே நீங்கள் 93 நாளுங்கிறது வந்து ஒரு வருஷம் போல் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அது உங்களுக்கு ஏன் அப்படின்னா அதுக்கு காரணமும் நான் சொல்கிறேன். காலையில் 6 மணிக்கு நீங்கள் எந்திரிக்கணும் சிறைக்குள்ளே. எல்லாமே ஒரே டைமில் எழுப்பிடுவாங்க. அதுலேருந்து அப்போ நீங்கள் குளிச்சுட்டு காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் திரும்ப நீங்கள் வந்து செல்லுக்குள்ளே போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி. 5 மணி வரைக்கும் நீங்கள் வந்து செல்லுக்கு வெளியில் இருந்துட்டு இந்த மித்த வேலைகள் பண்ணலாம். இன்னும் பெரிய வேலையெல்லாம் இல்லை, சும்மா நீங்கள் சுற்றிட்டு இருப்பீங்க, அவ்வளோதான். பேசிக்கிட்டு இது பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம். டிவி இருக்காது, டிவி இருக்கும், பட் அதுவும் உங்களுக்கு அதெல்லாம் பார்க்க தோணாதுன்னு வைங்களேன். நியூஸ் பேப்பர்ஸ் வரும், அதுவும் பாதி வெட்டி தான் வரும். சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய நியூஸ் எதுவுமே எல்லாமே கட் ஆயிரும். இப்போ சிறைக்குள்ளே ஒரு கைதிகள் இருக்காங்க, அவங்கள பற்றி ஒரு செய்தி வருதுன்னா அதை கட் பண்ணிடுவாங்க. அப்படி கட் பண்ணி தான் வரும். அந்த பகுதியில் இப்போ வேலூர்னா வேலூரோட நியூஸ்லாம் வந்து நிறையா வராது, எல்லாத்தையும் கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணி தான் இருக்கும் அந்த பேப்பர்ஸ். கொஞ்சம் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கலாம். நியூஸ் பேப்பர் படிச்சிருவீங்க டெய்லியும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது காலையில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மதியானம் சாப்பிட்றது அந்த ஒரு வேலை இப்படியே பண்ணும். இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங் வந்து இழுத்து ஜவ்வு மாதிரி இழுக்கும். ஒரு நாளே முடிகிற மாதிரி இருக்காது. இப்போ நீங்கள் ரொம்ப நம்ம சாயந்தரம் ஆயிடுச்சுன்னு நினைப்பீங்க, இப்போ டைமை பார்ப்பீங்கன்னா 1 மணின்னு காட்டும். ஆனால் இப்போ தான் 1 மணி ஆகுதா? அதுக்கப்புறம் சரி இப்போ இப்போனாச்சும் இப்போன்னு பார்த்தா டைம் நகராது. அப்படியே ஒரு மாதிரி மெதுவாக நகரும். இந்த நேர விரயம் அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மாதங்கிறது ஒரு 1 இயர் மாதிரியான ஃபீல் வந்து கொடுத்துரும் சிறை. யாராக இருந்தாலும் நான் இது எனக்கு மட்டும் இல்லை, நான் மித்தவங்ககிட்டையும் நம்ம பேசும்பொழுது அவங்களுக்குலாம் தெரியும். அந்த ஒரு டைம் வந்து அப்படியே ஜவ்வு மாதிரி இழுக்கிறது சிறைக்குள்ளே அப்படி தான். இது ஒன்று. அதுக்கப்புறம் அங்கே நமக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற மனிதர்களை புரிந்து கொள்வதற்கும் நம்ம நாட்டுடைய சட்டம் ஒரு வழக்கு எப்படி செயல்படும், அந்த வழக்கில் எப்படி இருந்தால் அந்த வழக்குலேருந்து வெளியில் வரலாம், இந்த மாதிரியான நாலேஜ் வந்து சிறைக்குள்ளே இருக்கவங்களுக்கு நிறையா புரிதல் இருக்கும். அவங்கக்கிட்ட அங்கே நடந்த கதைகள் இதெல்லாத்தையும் கேட்கும் பொழுது அது ஒன்று தான் ஒரே வே ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டுங்க. சிறைக்குள்ளே விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது யூஸ் ஆகும். ரெண்டாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் அதுதான் இருக்கும். அவங்கக்கிட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதில் வருவாங்க. இதில் நான் உணர்ந்த ஒரு அடிப்படையான விஷயம், ஒரு அவேர்னஸாக கூட நான் அதை பதிவு பண்ணுறேன். சிறைக்குள்ளே ரேப் கேஸில் பசங்க வருவாங்க, நிறைய ரேப் கேஸில் பசங்க வருவாங்க. வெளிப்படையான உண்மை என்ன அப்படின்னா, பல பேர் அப்படி வர்றவங்களில் பாதிக்கு பாதி பேர் உண்மை ரேப் பண்ணவனும் இருக்கான், பாதிக்கு பாதி பேர் காதல். தமிழ்நாடு முழுக்க ஒரு மறைக்கப்பட்ட ஒரு உண்மை இருக்குது. அது என்ன அப்படின்னா, லவ் பண்ணிவிட்டு அவசரத்தில் ஓடி போகிற பல பேரோட லைஃப் கேஸில் வந்து முடியுது. நிறைய பேருக்கு காதல் பண்ணுறாங்க, காலேஜ் பொண்ணுங்க ஸ்கூல் பொண்ணுங்களெல்லாம் லவ் பண்ணுறாங்க. அவங்களோட இழுத்துட்டு எங்கேயாவது தப்பிச்சு ஓடிடலாம், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எங்கேயாவது போயிடுறாங்க. காவல்துறை அவங்கள போய் பிடிக்கும். பிடிச்சோன்னே அந்த பையன் மேலே பதிவு செய்யக்கூடிய கேஸ் வந்து கடத்தல். அந்த பெண்ணை கடத்திட்டு போனது அவங்க விருப்பப்பட்டு தான் போயிருப்பாங்க, கூட காதல் பண்ணிட்டு ஓடி போயிருப்பாங்க. ஆனால் கடத்தல் கேஸில் போடுவாங்க. கூடவே அந்த பொண்ணு மைனராக இருந்தாங்கன்னு வைங்க, ரேப் கேஸ் விழுகும். இப்போ மைனர் பொண்ணு ரேப் பண்ணுறதுன்னா போஸ்கோ சட்டத்தில் லைஃபே போயிடும் அந்த பையனுக்கு. அந்த மாதிரி நிறையா பேரை வந்து காதல் பண்ணிவிட்டு இதில் பார்வைக்கு அந்த பொண்ணுங்களே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே, இவங்களை ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தான் கேஸே இருக்கும் அந்த பையன் மேலே. அந்த பொண்ணுங்களே வந்து அழுதுகிட்டு வந்து பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நான் கண்ணால் பார்த்த உண்மைகள். அதில் அதிகமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிப்புக்குள்ளாகி கொண்டு இருக்கிறார்கள், யாரும் பேசுறதில்லை. நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், அது உண்மை. உங்களுக்கு சந்தேகம் இருந்தது என்றால் இந்த மாதிரி கேஸ் பதிவு செய்யப்பட்ட கேசஸ் யார், அவங்களுடைய கம்யூனிட்டி பேக்ரவுண்ட் என்ன, யாருடைய தவறான வழிகாட்டலின் பேரில் இந்த கேசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு,
ஒரு ஒரு ஆதிக்கமாக இருக்கக்கூடிய சிலர் எந்த மாதிரி கேஸை வந்து அவங்க மேலே போடுறாங்க, காதல் பண்ணி ஓடி போகிறவங்க மேலே கற்பழிப்பு வழக்கும் பெண்களை கடத்தக்கூடிய வழக்கம் முழுகிறதுங்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியாது. அவங்க காதல் பண்ணிட்டு போகிறாங்க, அவங்க காதல் பண்ணிட்டு வீட்டில் பெர்மிஷன் இல்லாமல் போயிட்டாங்க அப்படி நீங்கள் எதாவது கேஸ் போடலாம். ஆனால் அப்படி ஒரு கேஸ் எதாவது போட முடியுமா? போட முடியாது. அப்படி ஒரு இதே இல்லையே, பண்ண முடியாது. இதில் வந்து மேஜராக இருக்க பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறேன் இது பண்ண அதுவும் கூட பெரிய அளவுக்கு பாதிப்பாகாது. கடத்தல் கேஸ் தான் போடுவாங்க, ஓரளவுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அந்த பொண்ணு அப்புறம் மேஜருங்கிறனால அவங்க ஏதாவது கவுண்டரில் ஃபைல் பண்ணி ஏதாவது பேசி கீசி ஏதாவது காம்ப்ரமைஸ் அப்படி வரும். பட் மைனர் பொண்ணுங்க இந்த மாதிரியான விஷயங்களில் சிக்கிறவங்களுக்கு லைஃபே காலி. அந்த பொண்ணுங்களே வந்து அழுதுட்டு பார்ப்பாங்கன்னு சொல்கிறீங்க, அதுக்கு அவங்களே வாபஸ் வாங்கிடலாம்ல, முடியுங்களா? இல்லை, அது கேஸ் வந்து அப்படி போகாதுங்கிற நான். உங்களுக்கு கேஸ் ஒன்ஸ் போட்டாங்க, அந்த பொண்ணுங்க வந்து எப்படி அவங்களா தனியாக போய் இங்கே காசு இருக்கவே மாட்டாங்க, பொருளாதார பேக்கப் இருக்காது, அது உங்களுக்கு வெளியில் எடுக்கிறதுக்கு பெரிய ஃபினான்ஷியல் ஃபண்டிங் இருக்காது, இந்த விஷயத்தை செய்யக்கூட முடியாதவங்க தான் அதில் போய் மாட்டிட்டு அது மாதிரி நிறைய பேரை நான் பார்த்தேன். நிறைய பேர் நான் அதான சொல்கிறேன், கேஸில் பாதிக்கு பாதி உள்ளே வரவேன் உண்மையான ஸ்டே இல்லை, லவ் தான் முக்கிய காரணமாக இருக்குது. நான் இருந்த காலகட்டத்தில் இப்போ என்னன்னு தெரியல, இப்போ என்னென்னமோ கேஸ்லாம் நடக்குது நமக்கு புரியல. நான் போன டைமில் 2018 அந்த காலகட்டத்தில் அது அப்படி தான் இருந்தது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த பசங்களை பார்க்கும்போது அவங்களோட லைஃபு, அவங்கள இந்த வே தே ட்ரீட்னா என்னதான் இருந்தாலும் அவன் லவ்வே பண்ணியிருப்பான், அவனை ரிஸ்டாக தானே பார்ப்பாங்க எல்லாரும். இந்த வழக்கில் தானே போனேன், மகிழா கோர்ட்டுன்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த சார்ந்த இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு மகிழா கோர்ட்டில் தான் வந்து அந்த விசாரணை வரும். அந்த மகிழா கோர்ட்டுன்னு கூப்பிட்டாவே பெண்கள் சார்ந்த ஏதோ பிரச்சனையில் மாட்டிருக்கான் பண்ணுவேன். அப்போ அவனை கூப்பிட்டு வரும்போது அவனுக்கு இருக்க அந்த பிரச்சனை, அந்த உளவியல் தாக்குதல், அவன் நாளைக்கு எப்படி எங்கே போய் வேலை பார்க்க முடியும், என்ன அவனோட வாழ்க்கையே ஒளிஞ்சிருதுங்க, அவ்வளோதான். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12 till May 31st.